ஸோ Realme 8 அப்புறமா Realme 8 ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட இந்தியன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி Realme 8s ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ Realme 8s ஃபர்ஸ்ட் லுக் அப்புறமா ஸ்பெக்ஸ் ப்ரைஸ் ரேட்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது போல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் மேலே ஐபனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா Realme 8i அப்புறமா 8s 8s ப்ரீவியஸ் வீடியோ அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது போல டவுட் இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்கன் வீவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ ஸ்ரீலங்கால வாரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படி அந்த மாதிரி லீக்ஸ் சம்திங் ரூமர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 100% இப்போதைக்கான தூரம் Realme கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இது ஏன் ப்ரோ நீங்க அப்பயே டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டாக சைனா, நான் Realme பிராண்டை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக சைனா லான்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ணுவோம். ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரது கிடையாது. ஸோ Realme பொறுத்த வரைக்கும் Realme அப்படிங்கிற பிராண்டில் வராது. பட் அதே ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சிப்செட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போக்கோ அந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு கீழே கொண்டு வரோம். எல்லாமே ஒரே கம்பெனி பட் வேற வேற பிராண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. ஸோ இப்போதைக்கான தூரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஸோ இப்போ இதை பற்றின ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக Realme 8 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி Realme 7i அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா Realme 8i இப்போ லான்ச் பண்ணுறா. அதே மாதிரி 8s இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Realme 5s அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ Realme 8s லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் சக்ஸஸ் இல்லை, ஒரு ஃப்ளாப் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற பட்சத்தில் Realme 8i இருக்கட்டும் Realme 8s இருக்கட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டையும் லான்ச் பண்ணா. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் 8sல Realme 8s வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 5G சிப்செட்டோட தான் லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா ரெண்டுமே 5G லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா 5G வரப்போகுது, 2022 வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருந்தோம் ஏர்டெல் கிட்ட 1.5 GB வரைக்குமே Gbps வரைக்குமே இன்டர்நெட் ஸ்பீட் 5G செக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ வோடாஃபோனாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே இன்டர்நெட் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன விஷயம் எல்லாமே 2022 கண்டிப்பாக வந்துடும். ஒரு சில நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு ஜான்வரியில் 5G நெட்வொர்க்கை கொண்டு வரதாகவும் ஒரு சில நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு ஜூன் இந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. பட் கண்டிப்பாக எல்லாமே 2022 இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் 5Gல வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்தியாவிலேயும் 5G கொண்டு விடலாம். ஸோ ரெண்டுமே நீங்களும் கூடிய விரைவில் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா இந்தியாவில் 5G சப்போர்ட்டட் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால 5G நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்பிளேயோட வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் 100% கன்ஃபார்மான நியூஸ் தான். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கிடையவே கிடையாது. ஸோ கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7i இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 100% ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கதாகவும் 8s பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு சில லீக்ஸ் மூலமா வந்துச்சு. பட் 8i 100% ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி 8 டெடிகேட்டட் வீடியோ ஒன்று மேக் பண்ணி தான் தவறாமல் ஐபனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் எல்லாம் தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா தவறாமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பிடிச்சிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.